ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஃபோட்டோகிராஃபிக்கு பிகினராக இருந்துட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு கேமரா வாங்க போகிறோன்னா நம்ம பார்க்க வேண்டிய 3 இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஒரு கேமரா பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்க வேண்டிய 3 இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்டான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம கேமரா வாங்குறதுக்கான பர்பஸ். ஸோ பர்பஸ்ன்னு பார்த்தோன்னு சொன்னால், நீங்கள் ஹொபிக்கு வாங்கலாம், இல்லைனா ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்காக கேமரா வாங்கலாம், இல்லைனா வீடியோகிராஃபி பண்ணுறதுக்காக வாங்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பர்பஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஹொபிக்கு வாங்குறீங்களா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற இந்த கேமரா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு தோணுதோ ஸோ நீங்கள் அதை தாராளமாக வாங்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் ஸோ நீங்கள் இதை தான் சூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. லைக் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் வாங்கக்கூடிய கேமரா இதில் உள்ள சென்சர், அதாவது ஃபுல் ஃப்ரேம் சென்சரா இல்லைனா ஏபிஎஸ்சி அதாவது க்ராப் ஃப்ரேம் சென்சரா, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும். அதே மாதிரி கேமராவில் உள்ள மெகா பிக்சல், ஸோ ஹையர் மெகா பிக்சல் உள்ள கேமராவா இல்லைனா அது லோவர் மெகா பிக்சல் உள்ள கேமராவா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம ரொம்பவே கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் வீடியோகிராஃபி பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னு சொன்னால் வீடியோகிராஃபிக்குன்னு ஸ்பெஷலைஸ்டான கேமராஸ் இருக்கும். லைக் நான் எக்ஸாம்பிள் சொல்லலை, லைக் வீடியோகிராஃபின்னு பார்க்கும்போது சென்சர் வைஸ் பார்த்தா அதே மாதிரியே க்ராப் ஃப்ரேம், அப்புறமா ஃபுல் ஃப்ரேம்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்புறமா ஸ்டெபிலைசேஷன் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய கேமராஸ், அப்புறமா லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, கேமராவில் உள்ள கூலிங் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ரொம்பவே கன்சிடர் பண்ணணும் வீடியோகிராஃபி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதர்வைஸ் நீங்கள் போத், அதாவது நீங்கள் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இது ரெண்டுமே நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த மாதிரியான கேமராஸ் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஹைப்ரிட் கேமராஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கேமராஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிட்டாலும் செகண்ட் கொஷன் என்னென்னு சொன்னால், அதாவது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நம்ம சூஸ் பண்ணுற ஜானர் என்னதுங்கிறது. அதாவது நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுறவராக இருக்கலாம், போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவராக இருக்கலாம், இல்லைனா ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி, இல்லைனா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான நீங்கள் ஜானர்ஸ் சூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி, அதாவது போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கேமரா போகிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி வைல்ட் லைஃப் அந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி கேமரா போகணும். ஸோ அதையும் நீங்கள் ரொம்பவே கன்சிடர் பண்ணணும். அதாவது மெகா பிக்சல் வைஸ் பார்த்தோன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடியோக்குள்ளே ஷூட் பண்ணுற இல்லைனா ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி பண்ணுற ஒருத்தவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் மெகா பிக்சலுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் நீங்கள் ரொம்பவே ஹையர் மெகா பிக்சல் போகக்கூடிய, அப்புறமா ஃபுல் ஃப்ரேம் இருக்கக்கூடிய கேமராஸ் போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் நேச்சர் ஃபோட்டோகிராஃபி இல்லைனா லோ லைட் பர்ஃபார்மன்ஸில் ரொம்பவுமே கேப்சர் பண்ணுற ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கேமராவில் உள்ள மெகா பிக்சல் ரொம்பவுமே லோவாக இருக்கிறது தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது மெகா பிக்சல் குறையும் போது தான் அது பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி வைல்ட் லைஃப் அந்த மாதிரி போகும்போது உங்களோட கேமராவில் அதாவது ட்ரைவ் மூட் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ரொம்பவுமே கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயம் கேமராவுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு லென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட ரொம்பவுமே இம்பேக்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 50 mm லென்ஸ் தான் இப்போ வச்சுருக்கீங்க. ஸோ 50 mm லென்ஸை வச்சுட்டு உங்களால் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு 400 to 600 லென்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த லென்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு இண்டோர் ஸ்டூடியோக்குள்ளே ஷூட் பண்ண முடியுமா? கட்டாயம் முடியாது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய கேமரா மட்டும் இல்லை, லென்ஸும் நீங்கள் என்ன ஜானர் சூஸ் பண்ணுறீங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே இம்பேக்ட் பண்ணும். நம்மளோட அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு சொன்னால் பட்ஜெட். இஃப் யூ டோன்ட் ஹேவ் மனி யூ கான்ட் பர்ச்சேஸ் வாட் யூ வாண்ட். ஸோ கேமரா வாங்குறதுக்காக இருந்தாலும் காசுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு கேமரா வாங்குறதுக்கு காசு இருக்குன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் தாராளமாக அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஆக்சுவலி நான் கூட என்னோட கேமரா வாங்குறதுக்கு பைக்கை விற்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட காசு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு கேமரா பொடிக்காச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு கேமரா லென்ஸ் அதுகளையாச்சும், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்ட் அவுட் ஆச்சும் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு கேமரா பொடிக்காச்சும் இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு கேமரா வாங்க நினச்சிக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். பாய்.